வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற வேளாண்மைக்கான சிறப்பு முயற்சிகள். கடந்த வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 2030 மற்றும் 2050 ஆண்டுகளில் காலநிலை மாற்றங்களால் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள் கணிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் ரகங்கள் மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய மாற்று பயிர்கள், உணரி சார்ந்த நீர் மற்றும் உர மேலாண்மை தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இத்தொழில்நுட்பங்களை உழவர்களிடையே பரவலாக்கம் செய்த வட்டாரத்திற்கு ஒரு கிராமத்தில் மாதிரி பண்ணைகள் அமைத்து செயல் விளக்கம் அளிக்கப்படும். இதற்கான ரூபாய் 1,35,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்மை வேளாண் விளைபொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைத்தல். உயிர்மை வேளாண்மை மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய நெல், காய்கறிகள் மற்றும் நறுமண பயிர்களை அதிக விலைக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு தர நிர்ணயம் அவசியம். இதனை உழவர்களுக்கு நியாயமான கட்டணத்தில் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை, தூத்துக்குடி, கோவை, மதுரை ஆகிய 4 இடங்களில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மையங்களில் உயிர்மை வேளாண் விளைபொருள் தர நிர்ணய ஆய்வகங்கள் சுமார் ரூபாய் 6,16,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இதன் மூலம் உழவர்கள் தங்கள் விளைபொருட்களை ஆய்வு செய்து அதன் மூலம் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து கூடுதல் லாபம் ஈட்ட வழிவகை செய்யப்படும். வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. அண்மை காலங்களில் மக்கள் தொகை பெருக்கம், காலநிலை மாற்றம், வேளாண் தொழிலாளர் மற்றும் இயந்திர பற்றாக்குறை, பூச்சி நோய் தாக்குதல், வேளாண் பொருட்களின் நிலையற்ற விலை போன்ற காரணங்களால் வேளாண்மையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றிற்கு புதுமையான சிந்தனை மற்றும் நவீன ஆராய்ச்சி முறைகளை கொண்டு விரைந்து தீர்வு காண்பது அவசியமானதாகும். எனவே பல்வேறு விதமான முக்கிய சவால்களை வரிசைப்படுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே வேளாண் நிரல் திருவிழா மூலம் தகுதியான தொழில்நுட்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கென வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களது பெயரில் ஆராய்ச்சி நிதியாக 2025-26 ஆண்டு ரூபாய் 1 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் தாவரம் சார்ந்த புரத உற்பத்தி தொகுப்பு தாவர புரதங்களுக்கு பன்னாட்டு சந்தையில் உள்ள தேவையினை கருத்தில் கொண்டு எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு, நிலக்கடலை புண்ணாக்கு மற்றும் எள்ளு புண்ணாக்கு ஆகியவற்றில் புரதத்தை உற்பத்தி செய்வதற்காக தாவர அடிப்படையிலான புரத உற்பத்தி தொகுப்பு உருவாக்க வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். இதற்கென ரூபாய் 3 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி திறன்பாட்டு பயிற்சிகள். வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட விரும்பும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், உணவு தயாரிப்பு வணிக அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய 500 பயனாளிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சி வழங்கப்படும். கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர் கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மாற்றம் மற்றும் பராமரித்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை மர பராமரிப்புக்கு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2021-22 நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் 11/3/2025 வரை
67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,500 கோடி அளவிற்கு பயிர் கடனும் 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,582 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 80 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கான ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியாக 1,816 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5,000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.